அம்மா. ஹாய் செல்லன்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டு ஸ்பெஷல் இல்ல, ஹோட்டல் ஸ்பெஷல் தான். நீங்க ஒரு நாள் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டுட்டோம். நேற்றுக்கு ஆசைப்பட்டோம், இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அதுவும் ரொம்ப பாடுபட்டு எக்ஸிக்யூட் பண்றோம். எங்க சாப்பாட்டுக்கு மதிய டைமுக்கு வாங்கிட்டு வந்ததுப்பா. அப்பதான் மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு, பெரிய மிக்ஸி. போய் போய் 2 மணிக்கு போனவன் இப்பதான் வந்தான். வியாபாரம் இறங்கிட்டா சோறு தண்ணி கூட லேட்டாக தான் சாப்பிட்றதா இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரா ட்ரை நட்ஸ் அது அரைச்சாதான் நம்ம இது கொரியர் போட முடியும். அதனால் இப்போ போய் குழந்த 2 மணிக்கு போனவன் இப்போ தான் வரான் 3:30 மணிக்கு. 2 மணி முன்னாடியே போயிட்டேன் இல்லடா குட்டி பையா கொஞ்சம். ஏன்னா ஹரி கடையில் விட்டு 2 மணிக்கு முன்னாடியே கிளம்பிட்டான். கடையை 1:40க்கு சாதிக்கிறேன் நான். அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வாங்கிட்டு வந்து வச்சுட்டான். சூப்பராக ஹைதராபாத் பிரியாணியா? ஆமாம், சிக்கன் தான் எங்களுக்கு. மட்டன் எனக்கு கொடுத்து வைக்கல. மட்டன் வந்து 1 மணி நேரம் ஆகும், லேட் ஆகும்னாங்களாம். அதனால வாங்கி வந்துட்டான். டப்பாவை பாருங்க, டப்பாலாம் போட்டுருக்காங்க உங்களுக்கு புதுசா. அதுக்கு முன்னாடி கவர்ல தருவாங்க. பெருசா இருக்கு, டப்பாவே பல்கா இருக்கு. ஒரு பிரியாணி 2 பேர் சாப்பிடலாம் உங்களுக்கு தாராளமா. ஆமா, பல்கிஸ் பிரியாணி. நல்லா சிக்கன் பெரிய பீஸா வச்சிருக்கிறேன். இதுல 2 பீஸ் வைக்கிறாங்க உங்களுக்கு. 2 பேர் சாப்பிடலாம் தாராளமா. இந்தா பூஜா வாடா. டேய் வாங்க ஹரிமாமா. ஹரிமாமா தனியாக வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணும். நானா குழந்தை பையன் அப்படி சொல்கிறேன்? ஐயோ நான் நீ 2 முட்டை உண்மையா 2 பேர் சாப்பிட்றதுக்கு 2 முட்டை. ஓ தெரியாம வச்சிட்டாரோ? இல்ல 280 ரூபா வாங்குறாங்கல்ல. 280 ரூபாய்க்கு வாங்குறாங்கல்ல. சிக்கன் பிரியாணி 280. 2 பேர் சாப்பிடலாம். பிரியாணி சூப்பரா இருக்கு. இந்தயா செம்மையா இருக்கு. நாங்க வந்து ஃபேன் ஹைதராபாத் பிரியாணி. சிசர் எங்கம்மா? எஸ்எஸ் ஹைதராபாத். சிசர் கத்திரிக்காய் பாருங்க, பேரு தப்பா சொன்னா அவளுக்கு கோபம் வருது. கடிச்சிருவேன் அப்புறம் நான் காது பூச்சி. செம்மையா இருக்கு. பீஸ் எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. சூப்பரா இருக்கு. செம்ம சாஃப்டா இருக்கு. ஊறி இருக்கா? பக்கத்தில் ஒரு குண்டா அப்படியே இருக்கு. கூட இல்லையா? வர்ஷா அதோ ஆனியன் கட் பண்ண சொல்கிறான். ரா ஆனியன். வர்ஷா வந்து தூங்குது, சாப்பிடு கம்முன்னு இருக்கு. வர்ஷா அதோ இப்போ தான் கீழே வந்துச்சா? எனக்கு தூங்குறானது டென்ஷன் ஆகி கட் பண்ணிட்டேன். காலி ஆயிடுச்சு. அப்படியே என்னடா அவங்க கொட்ட வேண்டியதானே? எனக்கு கேட்டாலே இல்ல. இதுவே ஒரு 2 நிமிஷம் இருந்தா லேட் ஆயிடுச்சுன்னா காலி. எனக்கு முன்னாடி 40 பிரியாணி சொன்னான். கத்திரிக்காய் ஊத்திப்பா. இந்த ஊத்து வீடியோ தானே எடுத்துட்டு இருக்கேன். அது கூட உனக்கு பிடிக்கணும். அது தனியாக எம்மையா இருக்குதா மமே? சாப்பிட்டீங்களா? அச்சல் தான் 4 அப்படின்ட்டு இதுலயே இருக்குது. இன்னும் 1 இருக்கு முழுசா. 2 தான் ஃபுல்லா சாப்பிடுவோம். 2.25. ஆமா, இது அப்படியே இருக்குது. அப்படியே நைட்டுக்கு இதை வச்சு போட வேண்டியதுதான். நைட்டுக்கு முடிஞ்சு. நான் சொல்றேன், மட்டன் இருந்தா ஒரு விருப்பமா சாப்பிட்டுருப்போம்பா. சிக்கன் பிடிக்க மாட்டேன். ஹரி இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கி வந்திருக்கலாம் ராஜா. என்ன பண்ணுறது? ஏன்னா வாங்கி வந்து 1 மணிக்கெலாம் வச்சுட்டான். எங்கே பாருங்க, இப்போ 4:30 மணி. இந்த வருஷம் இப்போ தான் அந்த வச்சு மூச்சு உட்காந்து எங்களுக்கு யூனிட்ல ஒர்க் இருந்தது இல்லை, நாங்கள் சாப்பிட்ருக்கலாம். இல்லை அதுவும் ஜெய் இதுக்கு போயிட்டாங்க. முக்கியமாக எல்லாரும் ஒன்றா உட்காந்து தானே சாப்பிட்ணும். அவன் மிக்ஸி ரிப்பேர் பண்ண போயிட்டான். பண்ணி வந்து கொடுத்துட்டான். இப்போ ஒர்க் போயிட்டு இருக்குது அது பாட்டுக்கு. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் லஞ்ச் ஸ்பெஷல் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கப்பட்ட குட்டீஸ். பூஜா நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சீக்கிரமாக பூஜாவோட திருமணத்தை எதிர்பார்க்குறோன்னு சொல்லிட்டு. நாங்களுமே வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எங்கள் வீட்டு மருமக செல்லப்பிள்ளை தங்கப்பிள்ளை எங்கே இருக்காருன்னு தெரியல. பல போட்டு தேடிட்டு இருக்கிறோம். எப்படி தேடுறீங்க? எப்படி தேடுறோன்னா தேடுறோம். matrimony.com அந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறோம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து கிடைச்சதும் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். சரிங்களா? அதாவது என்னது ஆக்க பொறுத்தது ஆற பொறுக்கணும் இல்லையா? அதனால இது வந்து அவசரப்படுற விஷயம் கிடையாது. திருமணம் அப்படின்றது நிதானமாக விசாரித்து அதுக்கப்புறம் தான் கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நாங்களுமே எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். பார்க்கலாம் யார் வந்து பூஜாவுக்கு வந்து கரெக்டான ஒரு மேட்சாக எந்த ஊர்லேருந்து வராங்கன்னு தெரியல. நான் பூஜா வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து சென்னைக்கு தான் கொடுக்குறேன். எனக்கு சென்னையில் உள்ள மாப்பிள்ளை வேணும். பூஜாவோட ஆசை வந்து பூஜாவுக்கு மேட்சாக இருக்கணும். அடுத்தது வந்து இந்த சேலரி, அதுக்கப்புறம் சொந்த வீடு இருக்கணும் முக்கியமாக பூஜாவுக்கு. அதுதான் ஆசை. வேற என்ன, எல்லாருக்கும் உரிய எதிர்பார்ப்பு தானே இது.
அந்த மாதிரி நம்மளோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய, அதே மாதிரி அவங்க எதிர்பார்ப்பையும் நம்ம பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் நம்மளும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் கிடச்சதுன்னா அடுத்த என்ன பூஜாவுக்கு நெக்ஸ்ட் திருமணம் தான். எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்துக்கு போறோம், நீங்க போயிட்டு வரீங்க. ஆனா நாங்க எல்லாம் உங்களோட கல்யாணத்துக்கு தான் வெயிட் பண்றேன்னு சொல்றீங்க. பூஜா வந்து சென்னைன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு வந்து சென்னைனாலே இப்போ தெரியும் இல்லையா, அந்த டிராஃபிக் இது ஒரு அமைதியா வேற எங்கேயாவது அவுட்டரில் கூட இருந்தால் ஓகே தான்டாமா. எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது நம்மளை சுற்றி, அதில் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் எனக்கு கிடைச்சா கூட ஓகே தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா அங்கேனா வீடுங்க கிராமத்து வீடுகளாக இருக்கும், தோட்டம் இருக்கும், நம்மளுக்கு மூச்சு விட கொஞ்சம் நேரம் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் சிட்டி லைஃப்பில் தானே வாழ்ந்தீங்க. அதனால் நான் சொல்கிறேன், பூஜாவும் வந்து பார்க்கலாமா, எனக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரியே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். ஓகே, உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல் விஷஸ் சொல்லிட்டீங்களா மம்மி? அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளர்த்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கப்பட்ட குட்டீஸ். முன்னாடி விஷ் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் 2 டைம் பண்ணிட்டேன். வாழ்க வளத்துடன். டாடா பாய். பாய்.